ஆனால் அவரும் பார்த்தா தலைநகர் மாதிரி அங்கே வாடான்னு சொல்லி இழுத்து போகிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி ஒருவேளை அவருடைய டெம்ப்ளேட்ஸ்லாம் ஜாஸ்தி பார்த்து மீம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து நம்ம பழகினதுல என்னமோ தெரியல, சுத்தமாக காமெடியாக ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் நான் ரியலி டிசப்பாயின்ட் சொல்லணும். ரொம்ப மிஸ் ப்ளோ, ரொம்ப மிஸ் அந்த பாட்டு. அந்த அப்படியே கொடுத்துருந்தா கூட ஓரளவு கலர்ஃபுல்லாக நம்ம உட்காந்து வந்துருக்கலாம். ஒரு அருமையான ஹீரோயின் கேத்தரின் தெரசா அழகாக இருக்காங்க. வாணி பஜன் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. வாணி பஜனுக்குலாம் ஒரு செம்மையான ஒரு சாங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி உட்காரது? உங்களுக்கு தெரியும் டேரக்டருக்கு இது என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஏதாவது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பண்ணாமல் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ரிவ்யூக்கு பின்னாடி எப்படின்னு தெரியாது. சுந்தர்சி மூவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா படம் நல்லாவே போனாலும் ஏதோ ஒரு சாங் நல்லா போயிடும். அதுதான் ப்ரோ. இல்லை அதுதான் சொல்ல அவரோட பேட்டனே இல்லை அந்த டச். ஆனால் கரெக்டாக 3வது நிமிஷத்துலேயே கதைக்குள்ள வந்துடுறாங்க. சரி ஓகே இதுதான்டா தலைவர் கதைக்குள்ள வந்துட்டு வரும்போது அந்த கதையே இல்லை கடைசியில். கேப்டன் கொடுத்த சாபத்தினால தான் வடிவேல் படம் சரியா போக மாட்டேங்குது. நல்லா கர்மா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே வந்து சுந்தர்சி சார் வந்து தயவுசெய்து காமெடி படத்துக்கு வந்து வடிவேல போடாதீங்க. அவர் டைமிங்கே வரல. மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோலை கொடுத்து அவரை வந்து எப்படியோ தட்டிட்டு போங்க. நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, புது பசங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, டைரக்ஷன் நல்லா பண்ணுறாங்க, காமெடி நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அங்கே போயிருங்கன்னு நான் சொல்ல வரேன். எல்லாமே தான் காமெடி எல்லாமே இருக்குது. தென் ஹைஸ்ட் காமெடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குட் லேக்லாம் எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவங்களே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதான் விஷயம், என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட், குட் லக். பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக சொல்லுங்க. அங்கே பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சொல்லு, வாய் தரணும் சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சி. வடிவேல் நல்லா காமெடி பண்றாரா? என்ன சொல்லுங்க? தியேட்டர் சொன்னல, அப்புறம் இந்த படம் எடுத்து போன விஷயம் பிடிச்சிருந்துச்சுல, பலூன்ல வச்சு அது சொல்லுங்க. அதெல்லாம் அங்க போய் சொல்லு, கேமரா போய் சொல்லுங்க. டீ சாப்பிடும்போது மீ சேர்வா டீம்ல உங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. இருந்துச்சுமா? லேக்லாம் இல்லை. கமர்ஷியல் ஃபிலிமில் கண்டிப்பாக அது கான்செப்ட் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே கனெக்ஷன் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல அது ஐட்டம் சாங் எப்பவுமே இருக்குள்ள சுந்தர்சியில் அது நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கரெக்டாக சூப்பராக கம்பேக் வந்து வடிவேல் வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்லாவே பார்க்கலாம். வடிவேல் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படம் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குது. நல்லா ஸ்டோரி நல்லா இருக்கு. வடிவேல் ரீஎன்ட்ரி செமையாக இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், எல்லாமே டாப்பா இருந்துச்சு. அம்மா எப்படி பாருங்க, நல்லா இருக்கா? சிஸ்டர் எப்படி? வடிவேல் காமெடி நல்லா இருந்துச்சு.